வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். வருகின்ற 12/5/2025 அன்று சித்ரா பௌர்ணமி தொடங்குகிறது. சித்திரை மாசம் சித்ரா பௌர்ணமி 33 ஆண்டுகள் முடிந்து 34வது ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சமயம் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு கல்கி மகான் மகாலட்சுமி சுவாமியுடைய அன்பு அழைப்பை ஏற்று அனைவரும் வந்து மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமியுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 33 ஆண்டு முடிந்து 34வது ஆண்டு மகாலட்சுமி சித்திரை மாசம் பௌர்ணமி அன்று மகாலட்சுமிக்கு இங்கே பிரதிஷ்டை பண்ணி சிறப்பான கும்பாபிஷேகம், ஒரு 3 கும்பாபிஷேகம் நடைபெற்று விட்டது. இப்ப 34வது ஆண்டுகளா நடைபெற உள்ளது. வெள்ளாந்தர பூஜை. சித்ரா பௌர்ணமி என்று சொன்னால் சித்திரபுத்தன் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய நாள் அப்படி என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது. சித்திரைக்கு மட்டுமே சித்திரை கனி என்று சொல்கின்றார்கள். சித்ரா பௌர்ணமின்னா அதாவது இங்க 33 ஆண்டு கலி சித்திரையில் தான் பிறந்தது. அதனால மகாலட்சுமி சித்திரை மாசம் மட்டும் இங்கே வந்து பிரசனமானாள். அது சமயம் பௌர்ணமி அன்று காலை 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் யாக வேள்வி நடைபெற உள்ளது. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், திரிபுரா சுந்தரி ஹோமம், சுனிலி துர்கா ஹோமம், மகாலட்சுமிக்கு அருமையான யாகம் திரிபுரா சுந்தரி ஹோமம் நடைபெற உள்ளது. நாலரை மணிக்கு யாகங்கள் ஆரம்பித்து 8 மணிக்கு யாக பூர்ணாகுதி பூர்த்தியாகிறது. 8 மணிக்கு மேல் அன்னை மகாலட்சுமிக்கு திரவியத்தால் அபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் நடைபெறும். 10 மணிக்கு மகாலட்சுமிக்கு தீபாராதனை நடைபெறும். 9 மணிக்கு அன்னதானம் ஆரம்பமாகும். ஏன் என்று சொன்னால் இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் ஏன் அப்படின்னா புளியோதரை, தயிர் சாதம், தயிர் அன்னம், புளியோதரை அன்னம், சக்கரை பொங்கல் அன்னம் 3 தான் இங்கே வந்து 33 ஆண்டுகளாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா அதற்கு சித்திரை அன்னம் அப்படின்னு பேர். அதான் படைக்கணும், அதான் தரணும், அதான் இயற்கை நீதி. மற்ற நாள்கள் பூஜைகள் கல்வி ஜெயந்தி விழா வரும். அதுல வந்து என்னன்னா சாம்பார், சாதம், ரசம் இதுகெல்லாம் போட்டு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 3 மாத காலமாக டெய்லி 1 மணி
மதியம் 1 மணி அளவிலே ஒரு 75 பேர்த்திலிருந்து 100 பேர்த்து வரைக்கும் அன்னதானம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த 3 மாதமாக. தர்மம் செய்வதை நீ தயங்காமல் செய், உன் வாழ்வு தலைத்தோங்கும் என்று பகவான் சொல்கின்றார். தான தர்மம் என்பது மனிதனுடைய மனதுக்கு ஒரு பெரிய ஒரு பூர்த்தியான திருப்தி, மனசங்கட்டங்கள், பிறர் மனம் மகிழ்ச்சி அடைகின்ற போது நமக்கு அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பது இயற்கை நீதி. அதனால இந்த சித்ரா பௌர்ணமியில யாக வேள்வியில கலந்து கொண்டு எல்லாம் சிறப்பாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த யாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது 33 ஆண்டுகளாக. அடுத்து 34வது ஆண்டு. இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் என்ன பலன் என்று சிலருக்கு கேள்விகள் எழும்பும். யாகம் பார்ப்பது யோகம், யாகம் செய்வது விமோச்சனம். எல்லா இடத்துலையும் யாகத்துக்கு எவ்வளவு பணம் கட்டி உட்காரணுங்கிற ஒரு தாற்பயம் வைத்திருப்பார்கள். இங்க பல ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நிவர்த்தியாகும், கருமவினை பாவவினைகள் நிவர்த்தியாகக்கூடிய ஆகும், நோய் நொடிகளுடைய தொந்தரவுகள் பிணி நீங்கும், ஏவல் பில்லி சூனியத்தினுடைய தொந்தரவு நீங்கும், நவகிரகத்தினுடைய தடைகள் நீங்கும், வியாபார தடைகள், பணப்பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள் நீங்கும். சுருக்கமா சொல்ல போனால் மனிதனுள் இருக்கின்ற இருள் விலகி அருள் பெருகும். ஏன்னா மகாலட்சுமி சுவாமிகள் கிட்டத்தட்ட வருஷம் 33 ஆண்டு முடிஞ்சு 34 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. ஆகினால இந்த மாதம் மாதம் வரும் பௌர்ணமி, அந்த பௌர்ணமியோடு 11 மாதம் முடிந்து வருடம் முடியும், 12ல வருடம் முடிகிறது. அந்த வருடம் முடிகின்ற போது பூர்ணமான நிலவாக அந்த சித்திரை மாசத்தில் பௌர்ணமியிலே சந்திரன் பூர்ண நிலவாக காட்சி தருகிறார். அதனால எல்லா கிரகங்களும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த கிரகம் மட்டும் ரொம்ப தொலைதூரம் கம்மியான இருக்கிறதுனால இந்த மகாலட்சுமியுடைய ஆலயத்தில் மகானுடைய முன்னிலையில் இந்த யாகம் நடைபெற்றிருக்கிறதுனால மின் காந்த அலை என்று சொல்வார்கள். செம்புக்கம்பி எப்படி கரண்ட் பாஸ் ஆகுமோ அதே போல் இந்த யாகத்துடைய தன்மையும் என்னுடைய ஆசீர்வாதத்தில் அனைவருக்கும் பிணி நீங்கி கொண்டிருக்கிறது, பிணி நீங்கி கொண்டு வருகிறது. ஆகினால எத்தனையோ கோயில்கள் விசேஷம் இருக்கும், எல்லாம் அங்கு நீங்க ஓடிக்கொண்டிருப்பார்கள். யாராருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கிறதோ அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று உன்னத நிலையை பெற்றவர்கள். நான் சொல்லக்கூடாது, வருகை புரிந்து என்னோட ஆசி பெற்றவர்களிடத்தில் கேட்டால் தெரியும். அதனால அன்று யாக வேள்வி பூஜை, அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரம் பூஜை, சாது சன்னியாசிகளுக்கு உணவளி அன்னதானம் அளித்து ஆடை தானம் வழங்குதல், சன்னியாசிகளும் மடாதிபதிகளும் தொழிலதிபர்களும் பொதுமக்களும் எல்லா மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்தும்
மக்கள் வருகை புரிந்து ஆசி பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் அதேபோல் அனைவரும் வந்து சிறப்பாக இந்த பௌர்ணமியை தவறோட மகாலட்சுமி வந்து வழிபடுகின்ற போது திரிபுரா சுந்தரியாக நிற்கின்றாள். திருப்பூரிலே திருவடி பதித்து மகாலட்சுமி. இந்த ஊருடைய பெயர் ஸ்ரீபுரம் என்று பெயர். அதான் மகாலட்சுமி வாசம் செய்கின்ற திருப்பூரில். அதனால திருப்பூர் தமிழ்நாடு, திருப்பூர் தாராபுரம் ரோட்டில் மகாலட்சுமி ஆலயம் அமைந்து உள்ளது. பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து 8வது கிலோமீட்டரில் தாராபுரம் ரோட்டில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது பக்கத்தில் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டு என்று புதுசா திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பஸ் ஸ்டாண்ட், கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு 300 அடி நடந்து வந்தால் போதும். பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து 8வது கிலோமீட்டரில் உள்ளது மகாலட்சுமியுடைய ஆலயம். அதனால அனைவரும் அதே மாதிரி இந்த பெண்களுக்கு முக்கியமாக இந்த பௌர்ணமி சித்திரை கனி என்றால் கன்னி பெண்களுக்கு மிகப்பெரிய மகாலட்சுமியுடைய கடாட்சம் அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் குடும்பத்துக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மன தெளிவு பெற்றால் அவங்களுக்கு அனைத்தும் தொல்லைகளிலிருந்து நம்ம விடுபடுறோம். அதில் இருள் நீங்கி அருள் பெருகும். அதனால மகாலட்சுமியுடைய சித்ராபதி விழாவுக்கு பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் வந்து சிறப்பாக கலந்து கொண்டு மகாலட்சுமி அருளை பெற்று சாமியுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு படைத்தவன் உன்னருகில் இருந்த போதுமே தினம் தினமும் புலம்புவதேனோ மானிடா, மனதை கொஞ்சம் சுத்தம் செய்யடா, பரம்பொருளை இனியும் அறியலாம். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ். லட்சுமி நாராயண பீடம், தமிழ்நாடு, திருப்பூர்.